ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான ராகி மாவு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதோட முருங்கைக்கீரை சேர்த்து செய்ய போகிறோம். முருங்கைக்கீரையில் எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஹெல்த்தியான ராகி மாவு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ராகி மாவு ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன். இந்த பவுலில் தான் அளவு எடுத்திருக்கேன். பவுல் நிறையா ராகி மாவு எடுத்திருக்கேன். இதில் அரை பவுல் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது எடுத்திருக்கேன். தேங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணது. உங்களுக்கு தேங்காய் அதிகம் வேணும்னா அதிகம் போட்டுக்கலாம். வெங்காயம் அதே மாதிரி தான். 7 பல் பூண்டு தோலை உரித்து வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதை வீட்லேயே பறித்த ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கேழ்வரகு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்போவுமே இட்லி, தோசை, பூரி, பொங்கல் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கேழ்வரகு மாவு அடை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்கு கூட நம்ம சாப்பிட்லாம். முதல்ல தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா பூண்டு, காஞ்ச மிளகாய் அதையும் ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. பவுல் எடுத்துகிட்டு ராகி மாவு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். தேங்காய் அரை பவுல். அதுக்கப்புறமா அரைச்ச பூண்டு, காஞ்ச மிளகாய், உப்பு. இதோட முருங்கைக்கீரை. இதோடு நீங்கள் உங்களுக்கு சோம்பு வேணால் சோம்பு போட்டுக்கலாம், சீரகம் வேணால் சீரகம் போட்டுக்கலாம். நான் சோம்பு போட்டுக்க போகிறேன். சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிட்டேன். இப்போ அது எல்லாத்தையும் கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அடமாவு தோசைக்கல்ல தட்டி நம்ம போடுவோம் பாருங்கள், அந்த பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி பிசைகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கையை யூஸ் பண்ணி பிசைஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம அடை ஒவ்வொரு அடையும் நம்ம தட்டி எடுக்கணும் பார்த்தீங்களா, தோசைக்கல்லில் போட்டு. அதனால் இது மாதிரி ஒரு உருண்டைகளை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் நீங்கள் இது மாதிரி முதல்ல தட்டி அதுக்கப்புறம் தோசைக்கல்லை போட்டு எடுக்கலாம். இப்போ எனக்கு வாழை இலை இல்லாதனால நான் இது மாதிரி தோசைக்கல்லை எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டேன். ஒரு உருண்டை எடுத்து தோசைக்கல் மேலே வச்சுட்டு கையில் தண்ணி தொட்டுட்டு இது மாதிரி பரப்பி விட்டுடலாம். பாருங்கள், அடை போல் தட்டியாச்சு. நான் சின்ன சைஸாக தான் தட்டியிருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ் மேலே இந்த தோசைக்கல்லை வச்சு இந்த அடையை ரெடி பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு தான் தோசைக்கல்லை வச்சுருக்கேன். கொஞ்சமாக சைடில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்னோடய வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வேகட்டும். வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். இது சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு, முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம்.
சூப்பரான கேழ்வரகு மாவு அடை ரெடி. இதே மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அடையை நம்ம செய்யலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான டேஸ்டியான கேழ்வரகு மாவு முருங்கைக்கீரை அடை ரெடி. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.